மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். மதுரையில் அழுது புலம்பி இருக்கக்கூடிய அமித்ஷா, தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது, இந்த அமித்ஷாவால ஸ்டாலினை தோற்கடிக்கவே முடியாது அப்படிங்கிறத ஓப்பனா ஒத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அமித்ஷா. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க புலம்பக்கூடிய நேரத்துல தான் அப்படி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சிக்கந்தர் தர்கா சம்பந்தமா ஒரு மோசமான வன்மத்தை இங்க அமித்ஷா விதைச்சிட்டு போயிருக்கிறாரு. இதுக்கடுத்து இங்க ஒரு முருகர் மாநாடு நாங்க நடத்துறோம், அந்த மாநாட்டுக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லி அந்த மாநாடுக்காக சிக்கந்தர் தர்கா மேல மிகப்பெரிய ஒரு வன்மத்தை தூவி விட்டு போயிருக்கிறாரு. அதிமுகவை ஒட்டுமொத்தமா அபகரிக்கக்கூடிய பேச்செல்லாம் பேசிட்டு போயிருக்கிறாரு. ஆனா இப்போவும் அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் அப்படி மிச்சரை சாப்பிட்டு வேடிக்கை மட்டுமே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மேட்ரு என்னன்னு பார்த்தோம்னா, மதுரைக்கு அமித்ஷாஜி வந்திருந்தாரு. அதாவது பாஜகவுடைய நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லி மதுரை ஒத்தக்கடையில் அந்த மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல அமித்ஷா பல விஷயங்கள் பேசுறாரு. இந்த சிக்கந்தர் தர்கா, திமுக ஊழல் கட்சி, அதிமுகவை பத்தி பல விஷயங்கள் பேசும்போது அதுல ஒரு வைத்தறிச்சலான விஷயம் என்னன்னா, அமித்ஷா தன்னுடைய பேச்சு ஆரம்பிக்கும் போது இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து நான் பேசுறேன் இல்லையா, எனக்கு வந்து தமிழ் தெரியலையே அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு வருத்தமா இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. தமிழ் தெரியலன்னா அமித்ஷா வந்து வருத்தப்பட்டு இருக்கிறாராம். அதான் பொதுவாகவே ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, கேட்குறவன் சங்கியா இருந்தா சத்யராஜ் தான் சரவணாஸ்வர் ஓனர் என்னானா, அப்படி இருக்குது இந்த கதை. இல்ல இவங்களுக்கு தமிழ் மேல எவ்வளோ ஒரு பாசம் பாருங்களேன். அது ஒன்றும் இல்லை, இவங்க எந்த மாநிலத்துக்கெல்லாம் ஒரு தேர்தல் வேலையாவோ ஒரு கட்சி வேலையாவோ போறாங்களோ அந்த மாநிலத்து மேல இவங்களுக்கு ஒரு தனி ஒரு பாசமே வந்துடும். இப்போ தமிழ் மேல அமித்ஷாவுக்கு அப்படி என்ன பாசம், இதுக்கு முன்னாடி ஒரு என்னெல்லாம் பாசமா இருந்திருக்காருன்னு சொல்லி நம்ம ரொம்பலாம் பின்னாடிலாம் தக்கிட்டு போக தேவையில்ல. இப்போ சமீபத்தில் நடந்த ஒடிசா தேர்தல், இப்போ ஒடிசாவில் பிஜு ஜனதா தள் அந்த மாநில கட்சி நீண்ட நாள் அங்கே ஆட்சியில் இருந்துகிட்டு இருந்தாங்க. 1998 அங்கே ஆட்சியில் இருந்துட்டு இருந்தாங்க. அந்த கட்சியோட 11 வருஷம் பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. இவங்களுடைய வழக்கமே இதுதானே, யாரோட கூட்டணி இருக்காங்களோ அந்த கட்சி அந்த மாநில கட்சியை அழிச்சிட்டு கடைசியில் அங்கே தாமரை மலர் வைக்கிறதா இவங்களோட கொள்கையாச்சா. அந்த பிஜு ஜனதா தளை அழிச்சிட்டு, இத்தனைக்கும் பிஜு ஜனதா தள் பாஜக கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் ஆதரிச்சாங்க. CAA, ஆர்டிகல் 370, ட்ரிபிள் தலாக் அப்படின்னு சொல்லி எல்லா மசோதாக்களையும் கண்மூடித்தனமா ஆதரிச்சாங்க. கடைசியில் அந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக அழிச்சு அங்கே ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த ஆட்சியை பிடிக்கும் போது பாஜக கையாண்ட யுக்தி என்ன தெரியுமா, அங்க பிஜு ஜனதா கட்சியில அங்க முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கு வலது கையா ஒரு தமிழர் ஒருத்தர் இருந்தாரு, VK பாண்டியன் சொல்லி, நம்ம மதுரையை சேர்ந்த ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. அவர் தான் அந்த கட்சிக்கு முக்கிய முகமா இருந்துட்டு இருந்தாரு. அங்க போய் அமித்ஷா தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது, ஒடிசா மக்களே உங்களை ஒரு தமிழர் ஆளணுமா, நீங்க ஒடிசா மக்களை ஒரு தமிழர் ஆளணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பிரிவினைவாத கருத்தை பேசிக்கிட்டு இருந்தாரு. இத்தனைக்கும் அந்த VK பாண்டியன் அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லல, அவர் தான் இந்த மக்களை ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி எங்கேயுமே சொல்ல, நடைமுறையிலே இல்லை. அவர் அந்த கட்சியோட ஒரு வலது கையா இருந்துகிட்டு இருந்தாரு. ஏன்னா இவர் IAS படிப்பு படிச்சவரு, அந்த கட்சியை அரசியல் ரீதியாக கொஞ்சம் நல்ல முறையில் அவங்களுக்கான வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாரு. கட்சியோட முக்கிய ஒரு தொண்டரா இருந்தாரே தவிர அந்த கட்சியோட முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனா இவங்க அங்க போய் ஒரு பிரிவினைவாத கருத்து பேசினா மட்டும்தான் பாஜகவுக்கு ஓட்டு கிடைக்குங்கிறதால பார்த்தீங்களா, அந்த கட்சியில வந்து VK பாண்டியன் இருக்கிறாரு, ஒரு தமிழன் தான் உங்களை ஆட்சி செய்யணுமா, ஒடிசா மக்கள் தமிழ்நாட்டுக்காரன் ஆட்சி செய்யணுமா அப்படின்னு சொல்லி இதே அமித்ஷா பேசினாரு. இன்னைக்கு வந்து தமிழ் மேல புது ஒரு பாசம் உருவாகி, தமிழ் பேசலேன்னு எனக்கு பகுத் வருத்தம் ஆத்தாக அப்படின்னு சொல்லி இங்க வந்து உருட்டிட்டு கிடக்குறாரு. இது மட்டும் சொல்லல, அங்க ஒடிசாவில் வந்து பூரி ஜெகநாதர் கோயில், அந்த பூரி ஜெகநாதர் கோயில அங்க நகையில வந்து மோசடி நடந்திருக்கு, சாமி நகையில மோசடி நடந்திருக்கு, பல குற்றச்சாட்டுகள் இருந்திருக்குது. இந்த குற்றச்சாட்டையுமே அமித்ஷா தமிழ்நாடு பக்கம் நேக்கா திருப்பி போட்டாரு. இந்த மாதிரி பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவி 6 வருஷமா அதோட சாவியை காணா, அதாவது 6 வருஷமா ஊழல் நடக்குன்னு சொல்றாரு. 6 வருஷமா அந்த கோயிலோட சாவியை காணா, அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போய் 6 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாரு. அதாவது அங்க இருக்கக்கூடிய VK பாண்டியன் சொல்லக்கூடிய ஒரு தமிழர் அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய சாமி நகைகளை திருடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான குற்றச்சாட்டு சொல்லும் போது, அந்த குற்றச்சாட்டை ஒட்டுமொத்தமா தூக்கி தமிழ்நாடு மேல தூக்கி நவுத்தி போட்டாரு. அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போய் 6 வருஷம் ஆச்சு அப்படின்னு இவ்வளோ ஒரு வன்மமான கருத்தை பேசி தமிழ்நாட்டை தமிழர்களை இவ்வளோ கொச்சையா கேவலப்படுத்திட்டு இன்னைக்கு வந்து இங்க நடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதையும் தாண்டி 2024 இப்போ சமீபத்தில் அந்த தேர்தலில் அங்கே பிரச்சாரமே இந்த ஒரு தமிழருக்கு எதிராக தான், தமிழர்களுக்கு எதிராக தான். எப்படி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, பாஜகவுடைய IT விங் சார்பிலையும் பாஜகவுடைய அஃபிஷியல் பேஜ்லையுமே சில பிரச்சார வீடியோ ஒன்று போடுறாங்க. ஒருத்தர் வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை துண்டெல்லாம் போட்டுட்டு ஒரு தமிழர் ஒருத்தர் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான உணவு ஒரு கஞ்சி, அந்த கஞ்சியை கொண்டு வர சொல்றாங்க. அந்த கஞ்சியை ஒருத்தர் வந்து ஒரு கோப்பையில் வைக்கிறாங்க. இப்போ வந்து தமிழர் வந்து இலையில சாப்பிடுவோம் இல்லையா, இலையை போட சொல்றாரு. அப்போ இலையை போட்டாச்சு. இந்த கோப்பையில் இருக்கக்கூடிய இந்த கஞ்சியை வந்து அப்படியே கொண்டு இலையில கவுத்துறாரு.
அந்த இலையில கவுத்துனால அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடிஞ்சு கீழே போயிருது. அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஆயிருது. அப்போ அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய வேலை செய்கிறவங்களாம் அப்படியே கேவலமாக பார்க்குறாங்க. இப்படி ஒரு சாப்பாடை கூட முறையாக சாப்பிட தெரியாத இவங்க தான் உங்களை ஆளணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒடிசா மக்களுக்கு என்ன தேவை? ஒடிசா சேர்ந்தவங்க தானே ஆள முடியும். ஒரு தமிழரா ஒடிசா மக்களை ஆள்றது இனியே சிந்திக்க மாட்டீங்களா? பாஜகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான வெறுப்புத்தன்மை கொண்ட ஒரு வீடியோ பரப்புனாங்க. இத்தனைக்கு அந்த கட்சி திரும்ப நம்ம சொல்றது, அந்த கட்சி அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கல. ஆனா இவ்வளோ அளவுக்கு வன்மத்தை பரப்பி தான் அங்க பாஜக ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த அளவுக்கு தமிழ் மேல வன்மத்தை கொண்டு கக்கிட்டு இங்க வந்து தமிழ் மொழி தெரியலேன்னு எனக்கு வருத்தமா இருக்குது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அந்த அளவுக்கு தமிழ் மொழியில் அவ்வளோ பற்றோ, தமிழ் மொழி தெரியலன்னு வருத்தமும் இருந்தா நீங்க கீழடி சம்பந்தமான ஆய்வு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கணும். கீழடியில் 2015 பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 2015 ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு 2019 2020 வரைக்கும் அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வு முடிஞ்சு 6 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த ஆய்வறிக்கையை வெளியிட மாட்டாங்க. ஏன்னா இந்த கீழடியில தமிழர்களுடைய நாகரிகம் எப்பேற்பட்டது, சங்ககால நாகரிகம் எப்பேற்பட்டது, இந்தியாவுடைய பழமையான நாகரிகம் தமிழர் நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லி தமிழர்களுடைய பாரம்பரியம், அந்த பழமை இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டா மாறிடும். அப்படி ஒரு எடுத்துக்காட்டா மாறினா இங்க நம்மளால இந்தியை வச்சு அரசியல் செய்ய முடியாது, சமஸ்கிருதம் தான் தொன்மையான மொழின்னு சொல்லி நம்மளால வச்சு அரசியல் செய்ய முடியாது. அப்படிங்கிறதால அந்த கீழடி சம்பந்தமான ஆய்வறிக்கையை இன்னும் வெளியிடாம இருக்கிறாங்க. இன்னும் ஆய்வறிக்கை நடக்கிறது, கூடுதலாக எங்களுக்கு ஆதாரம் தேவைப்படுது, இன்னும் நாங்கள் ஆய்வறிக்கையை பலப்படுத்திட்டு இருக்கோம்னு சொல்லி என்னென்னவோ காரணம் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கீழடி சம்பந்தமான ஆய்வறிக்கையை கூட வெளியிடாம 6 வருஷமா கிடப்புல போட்டு வச்சுக்கிட்டு இப்போ தமிழ் மேலே உங்களுக்கு திடீர் அக்கறை வந்துடுது. இவ்வளோ ஏங்க நம்ம போனோம். சமீபத்தில் ஒன்றிய அரசுடைய நிதி பட்ஜெட் வெளியிடுறாங்க. அந்த நிதி பட்ஜெட்டில் கூட தமிழ்நாடு சம்பந்தமான எந்த ஒரு அறிக்கையுமே வரல. நிர்மலா சீதாராமன் அந்த அறிக்கையை வாசிக்கும் போது அதில் தமிழர்கள் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வாசகம் கூட அந்த இடத்துல இல்லை. அதில் முழுக்க பீகார் ஆந்திரா இது மட்டும்தான் இருந்தது. ஏன்னா பீகாரோட தயவாலையும் ஆந்திராவுடைய தயவாலையும் தான் இன்னைக்கு பாஜகவுடைய ஆட்சி ஓடுதுங்கிறதால எல்லா நலத்திட்டங்களையும் பீகாருக்கு ஆந்திராவுக்கு அறிவிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு முறைப்படி தர வேண்டிய நிதி, முறைப்படி தர வேண்டிய வரி பகிர்வு தரது கிடையாது. கல்விக்கு சம்பந்தமா தர வேண்டிய 2200 கோடி ரூபாய் கல்வி சம்பந்தமான நிதி தராதால இந்த வருஷம் தமிழ்நாட்டில் RTI நடைமுறைப்படுத்த முடியாம இருக்கு. ஏழை மாணவர்கள் ஒரு தனியார் பள்ளிகளிலுமே படிக்க முடியும், 25% மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்கீம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியாத காரணம் ஒன்றிய அரசு வந்து முறையான நிதி வரதில்லை. அப்ப தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய இவ்வளோ துரோகங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் தமிழ்நாட்டுக்கு ஆத்தாக தமிழ் நெய் ஆத்தாக அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு நடிச்சு நாடகம் ஆடக்கூடிய வேலைகள் தான் இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு உண்மையிலே மதுரை மேல அக்கறை இருந்திருந்தா மதுரை மக்களோட ஒரு நியாயமான கோரிக்கை என்னன்னா, மதுரை விமான நிலையத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் தரணும், சர்வதேச விமானங்கள் மதுரைக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மதுரையோடைய மக்களோட நீண்ட கால கோரிக்கை. அப்படி ஒரு திட்டம் மட்டும் அறிவிக்கப்பட்டுட்டா மதுரையோட தரம் எங்கேயோ உயர்ந்து போயிடும். மதுரைக்கு பல சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இருக்கிறாங்க, அது தேவையான ஒண்ணு. ஆனா அதெல்லாம் அறிவிக்கல. குஜராத்ல அம்பானி வீட்டு கல்யாணம் நடக்குது, அங்க இருக்க ஒரு குட்டி ஏர்போர்ட், ரொம்ப சின்ன ஏர்போர்ட், டொமெஸ்டிக் ஏர்போர்ட்டோட ரொம்ப சின்னது. அந்த ஏர்போர்ட்டுக்கு 3 நாளைக்கு 4 நாளைக்கு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்காக அங்கே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கான ஒரு அங்கீகாரம் அங்கே கொடுக்கப்படுது. ஆனால் மதுரை மேலே உங்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை. ஆனால் மதுரை மேலே இப்போ திடீர் அக்கறை தான் அமித்ஷாவுக்கு பொத்துட்டு வந்துருச்சு. திடீர் அக்கறை. இத்தனை நாளாக மதுரைன்னு ஒரு ஊர் இருக்கிறதாவோ, மதுரை மக்கள் இருக்கிறதாவோ, அங்கே ஒரு திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கிறதாவோ இத்தனை நாளாக இவங்களுக்கு யாருமே தெரியல. திருப்பரங்குன்றம் கோயிலில் இப்போ ஒரு சர்ச்சை உருவாயிருச்சு. சிக்கந்தர தர்கா, திருப்பரங்குன்றம் முருகர் கோயில், ஒரு சின்ன சர்ச்சை அந்த இடத்துல உருவானோன்னே இப்போ அந்த இடத்துல வந்து இவங்களுடைய மாநாடு வைக்கிறாங்க. அந்த இடத்துல அமித்ஷாவுடைய நிர்வாகிகள் கூட்டம் வச்சுக்கிட்டு அங்கே வந்துட்டு இப்போ அமித்ஷா பேசுகிறாரு, இந்த திருப்பரங்குன்ற மலை இருக்குதே இது ஒரு 1000 ஆண்டு பழமையான மலை. 1000 ஆண்டு நோட் பண்ணிங்க, நான் பற்றி பின்னாடி வரேன். 1000 ஆண்டு பழமையான திருப்பரங்குன்ற மலையை இந்த திமுக வந்து இது சிக்கந்தர் மலைன்னு சொல்லுது. இந்த திமுக எவ்வளோ பெரிய துணிச்சல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு மத மோதலை தூண்டுற மாதிரியான ஒரு காரியத்தை பேசுகிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த சிக்கந்தர் தர்கா, சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்றது ஏதோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, இங்கே திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பேர் சொல்லப்படுது. சிக்கந்தர் தர்கான்றது 600-700 ஆண்டு கால வரலாறு அங்கே இருக்குது. 600-700 ஆண்டு காலமாக அங்கே சிக்கந்தர் தர்கா இருக்குது. அந்த மதுரையில் இருக்கிற மக்கள் காலங்காலமாக ஒரு பக்கம் தர்கா, ஒரு பக்கம் சமணர் கோயில், ஒரு பக்கம் முருகர் கோயில் சொல்லி காலங்காலமாக ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த தர்காவுடைய அந்த பகுதியை அந்த மக்களே சிக்கந்தர் தர்கா, சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி அந்த மக்களை இயல்பாக அழைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இத்தனை நாளாக இவங்களுக்கு மதுரை தெரியல. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று உருவானதுக்கு பிறகு இவங்களுடைய ஸ்பாட்டை மதுரையை இப்போ தேர்ந்தெடுத்துட்டு அந்த மதுரை மக்கள்கிட்ட வெறுப்பை துண்டுற மாதிரி பார்த்தீங்களா, திருப்பரங்குன்ற மலையை திமுக சிக்கந்தர் மலைன்னு அறிவிக்கிறாங்க. அங்கே ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனையை நம்ம தூண்டி விட்டோம்னா அதை வச்சு நம்மளால அரசியல் பண்ணிடும்னு சொல்லி அதே ஒடிசாவில் எப்படி ஒரு பிரிவினைவாத அரசியலை செஞ்சாங்களோ அதே அரசியலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்காக விதை போடுறாங்க. இந்த விதைக்கான ஒரு மாநாட்டுக்கான அறிவிப்பை அமித்ஷா கொடுக்குறாரு. வரக்கூடிய ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் வந்து முருகர் மாநாடு நடத்திருக்கோம், பாஜக சார்பில் முருகர் மாநாடு நடத்திருக்கோம், முருக பக்தர் எல்லாம் அந்த மாநாட்டுக்கு வந்து கலந்துக்கோங்க,
கலந்துகிட்டு திமுகவுக்கு நம்மளோட வலிமையை நம்ம தான் நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த மாநாடுக்கு அழைக்கிறாங்க. இத்தனை நாளா முருகர் மேல உங்களுக்கு எந்த ஒரு அக்கறையுமே, அந்த மதுரை மேல அக்கறை இல்ல. இப்ப திடீர்னு அக்கறை வர்றது காரணம் என்னன்னா, அங்கதான் ஒரு பிரச்சனை உருவாச்சு இல்லையா? ஒரு பிரச்சனை உருவாச்சு, அப்புறம் அது சுமூகமாயிடுச்சு. இன்னைக்கு மக்கள் இயல்பு நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இயல்பு நிலையில வாழ்ந்தா பாஜகவுக்கு ஓட்டு கிடைக்காதுங்கிறதுக்காக, திரும்பவும் அதை தூண்டி விடுறதுக்காக அங்க ஒரு மாநாடு வச்சுக்கிட்டு இப்ப ஏற்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அமித்ஷா பேசக்கூடிய பேச்சு, ஒரு உள்துறை அமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் இந்து முஸ்லிம் பிரிவினையை பேசுற மாதிரியான ஒரு பேச்சை, ஒரு செயல்பாடை அந்த இடத்துல காட்டிட்டு போயிருக்கிறாரு. ஓகே, இந்த இடத்துலயுமே இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அங்க அமித்ஷா இந்த திருப்பரங்குன்ற மலையை பத்தி பேசக்கூடிய நேரத்திலே 1000 ஆண்டு பழமையான திருப்பரங்குன்ற மலை அப்படின்னா அப்படி அசால்ட்டா போற போகல தட்டி விட்டு போறாரு. திருப்பரங்குன்ற மலை 1000 ஆண்டு வரலாறு இருக்குதான். திருப்பரங்குன்ற மலைக்கு 3000 ஆண்டு கால வரலாறு இருக்குது. ஏன்னா சங்க காலத்துல இருந்து அதோட வரலாறு இருக்குது. 3000 ஆண்டு கால வரலாறு இருக்குது. ஆனா அப்படி கேஷுவலா தமிழ்நாட்டுடைய வரலாறுன்னு வரும்போது அப்படியே அது ஜஸ்ட் லைக் அப்படி தட்டி விட்டு போற மாதிரி 1000 ஆண்டு கால வரலாறு இருக்கு அப்படின்னு ஈஸியா தட்டி விட்டு போயிடுறாங்க. அப்போ 3000 ஆண்டு கால, இதனால தான் நான் ஆரம்பத்தில் நான் கீழடியை ஒரு உதாரணமா சொன்னது. கீழடியோட அறிக்கையை இவங்க ஏன் வெளியிடாம இருக்கிறாங்கன்னா, தமிழர்களுடைய நாகரிகம், தமிழர்களுடைய பண்பாடு எவ்வளவு பழமையானது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இவங்களால இந்தியை வச்சு இங்க அரசியல் செய்ய முடியாது. அதனாலதான் இங்க திருப்பரங்குன்றத்துல வந்து பேசும்போது கூட திருப்பரங்குன்றம் 1000 ஆண்டு பழமையானது அப்படின்னு சொல்லி அசால்ட்டா தட்டி விட்டு போறாரு. ஆனா இது திருப்பரங்குன்றத்தோட வரலாறு 3000 ஆண்டு கால வரலாறு இருக்குது. ஆனா இதே அமித்ஷா பாருங்க, இங்க தமிழ்நாட்டுடைய வரலாறுன்னும் போது அதை குறைச்சு மதிப்பிட்டு தான் இவங்க சொல்றாங்க. ஆனா இதுவே இவங்க சமஸ்கிருதத்தோட வரலாறு சொன்னோம்னா அது 10,000 ஆண்டு கால பழமையான சமஸ்கிருத மொழி அப்படின்னு சொல்லி அது 10,000 ஆண்டு காலம் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாடு தமிழர் சார்ந்த வரலாறுன்னு வரும்போது அதை இருக்கிறதையுமே குறைச்சி மதிப்பிடுறாங்க பாருங்க. இதுதான் இங்க பாஜகவுடைய ஒரு நுட்பமான அரசியலை இவங்க கையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப இது மாதிரியான காரியத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் அமித்ஷா இங்க கலை யதார்த்தத்தை ஒத்துக்கிறாரு. அங்க வந்து அமித்ஷா சொல்றாரு, இந்த மாதிரி ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கிறாரு, அமித்ஷாவால திமுகவை தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றாரு, அது உண்மைதான், அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவே இங்க அவர் தன்னோட தோல்வியை, தன்னோட இயலாமை அந்த இடத்துல ஒத்துக்கிட்டாரு. இவங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த தமிழ்நாட்டில் தாமரையை மலர வைக்க முடியாது. அமித்ஷா இல்ல அவங்க தாத்தா சாவர்கர் வந்தாலுமே இங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ற யதார்த்தத்தை அமித்ஷா இங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இதை மக்கள் பக்கம் டைவர்ட் பண்ணி விடுறாராம். ஸ்டாலினை வந்து அமித்ஷாவால தோற்கடிக்க முடியாது, அது உண்மைதான். ஆனா மக்கள் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து திமுக தோற்கடிக்கிறது காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துக்காக தான் மக்கள் வந்து அவங்களோட ரத்தத்தெல்லாம் ஊறி போய் பெரிய அளவுல மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் திமுகவுக்கு ஒரு தோல்வியை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. கூடவே அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, அப்பாவி மக்கள் செத்து மடியும் போது கூட இங்க தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எந்த ஒரு அக்கறையுமே இல்லை. ஆனா வட மாநிலங்கள்ல ஆபரேஷன் சிந்தூருக்கு வந்து வட மாநிலங்கள்ல பெரிய அளவுல ஆதரவு கிடைச்சிச்சான். ஆனா தமிழ்நாட்டில் அதுக்கு எந்த ஒரு ஆதரவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி திரும்பவுமே தமிழ்நாட்டு மேல வன்மத்தை, திமுக மேல வன்மத்தை பரப்புறன்னு சொல்லி தமிழ்நாட்டு மேல வன்மத்தை பரப்புறாங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு நமக்குலாம் அதை பத்தி எந்த ஒரு அக்கறையுமே இல்லை, நாட்டு மேல நமக்கு எந்த ஒரு அக்கறையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தான் இங்க பேசிட்டு போறாரு. இப்போ திமுக நம்ம எடுத்துக்கிட்டா கூட இங்க ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு முழு ஆதரவு, இந்திய ராணுவத்துக்கு முழு ஆதரவு, அதுக்கான ஆதரவு கொடுத்தாரு. மெரினா பீச்சோடைய பகுதியில் அனைத்து கட்சி சார்பில் ஒரு பேரணி நடத்தப்பட்டது. தேசிய கொடியோட இந்திய ராணுவத்துக்கு எங்களோட முழு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்தப்பட்டது. திமுக எம்பி கனிமொழி ரஷ்யா, ஸ்பெயின் மாதிரியான, கிரீஸ் இது மாதிரியான பல நாடுகளுக்கு போய் இந்தியா எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு நாடு, நாங்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய தரப்புல இருந்து இந்தியாவோட நியாயத்தை சொல்றதுக்காக திமுக எம்பி கனிமொழி பல நாடுகளுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாங்க. இந்த அளவுக்கு இங்க தமிழ்நாடு சார்பில் நம்ம எல்லாமே செஞ்சாலும் அவங்களுடைய அரசியலுக்காக வடக்கில் இதுக்கு ஆதரவு இருக்குது, ஆனா தமிழ்நாட்டில் அதுக்கு பெரிய அளவில் ஆதரவு இல்லை, அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த தோல்வி பயம் அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போனதால என்ன பேசுறதுன்னு தெரியாம அமித்ஷா அழுது புலம்பிட்டு அங்கிருந்து அலறி அடிச்சு தான் ஓடி இருக்கிறாரு. ஆனா கூடவே அமித்ஷா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, வரக்கூடிய 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்குமா, அதுல பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. இதே வார்த்தை அமித்ஷா போன முறை தமிழ்நாடு வரும்போதும் கூட்டணி ஆட்சி அமையும்ன்றாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட இந்த கேள்வியை போய் கேட்கறாங்க, கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்றாரு அப்படிங்கும் போது இல்ல அவர் நாங்க கூட்டணி ஒன்னு சேர்ந்திருக்கிறோம், எங்க கூட்டணி ஆட்சி அமையும் தான் சொன்னாரு தவிர ஆட்சியில் கூட்டு அப்படின்ற கருத்துல அவர் சொல்லன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு வியாக்கியானமும் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு திரும்பவும் அமித்ஷா இந்த கருத்தை சொல்றாரு, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமையும், இங்க அந்த ஆட்சியில் கூட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. ஆனா இப்பவும் அதிமுக தரப்புல இருந்து யாருமே அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்போ இல்லைங்க அப்படியெல்லாம் ஒரு கருத்து கிடையாதுங்க, இங்க நாங்க மட்டும்தான் ஆட்சி, எங்களுடைய கூட்டணியில மட்டும்தான் பாஜக இருக்காங்களே தவிர ஆட்சியில் கூட்டெல்லாம் இங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அதிமுக இருந்து இப்போ வரைக்கும் ஒரு மறுப்பு கூட வரல. ஏன்னா அவங்க அண்ணா திமுக அப்படின்ற கட்சியை அமித்ஷா திமுகன்னு மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால அமித்ஷா என்ன பேசினாலும் அதிமுக இருந்து எந்த ஒரு மறுப்புமே வராது. ஆனா இவங்க என்னதான் பல கூட்டணிகள் அமைச்சு, இல்ல நாளைக்கு நடிகர் விஜயே இவங்க கூட்டணியில போய் சேர்ந்தாலுமே சரி, ஆனா தாவேகா சார்பில் இருந்து சேர மாட்டேன்னு சொல்றாங்க.
ஒருவேளை அந்த கூட்டணியில் அவரே போய் சேர்ந்து எல்லாமே ஒன்று திரண்டுட்டு வந்தாலும் பாஜக தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் இங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்றத யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை தான் அமித்ஷா ஒத்துக்கிட்டு போயிருக்கிறாரு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம். மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. இணைந்திருப்போம்.